ஒரு விமானம் 74 ஆண்டுகளுக்கு முன்னால கடலில் விபத்துக்குள்ளாகி மூழ்கியிருது. அதுல பயணம் செஞ்ச 69 பேர்ல 52 பேர் உயிரிழக்கிறாங்க. அந்த விமானத்தின் சிதைவுகள் எங்க இருக்குது அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக தெரியாமலே போகுது. ஆனா விபத்து நடைபெற்று 74 ஆண்டுகளுக்கு அப்புறமாக சுமார் 2000 அடி ஆழத்தில் அந்த விமானத்தின் சிதைவுகள் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது சாதாரணமா ஒரு விமான விபத்தின் கதை மட்டுமல்ல. இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் விமானத்தில் பார்க்கும் ப்ரீ ஃப்ளைட் சேஃப்டி டெமான்ஸ்ட்ரேஷன் கட்டாயமாக்கப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இந்த விபத்து காணப்படுது. இந்த காணொளியில 526A அப்படிங்கிற இந்த விமானத்துக்கு என்ன நடந்தது, அதில் ஏன் இத்தனை பேர் உயிரிழந்தாங்க, 74 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் சிதைவுகள் இப்போ எப்படி கண்டுபிடிக்கப்பட்டன என்பதை விளக்கும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஆயிரத்தி 1952 ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள கரிபியன் தீவான பியர்ட்ரோ ரிக்கோவின் சான் ஜுவான் நகரிலிருந்து நியூயார்க் நகரை நோக்கி பேன் அமெரிக்கன் வேர்ல்ட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் இந்த 526A விமானம் புறப்படுகிறது. இந்த விமானம் ஒரு டக்ளஸ் DC-4 வகையைச் சேர்ந்த 4 இயந்திரங்களை கொண்ட பயணிகள் விமானம். விமானத்தின் பெயர் கிளிப்பர் எண்டேவர். அதில் 64 பயணிகளும் 5 பணியாளர்களும் அப்படின்னு மொத்தமா 69 பேர் பயணம் செய்கிறார்கள். அந்த காலத்துல பேன் அமெரிக்கன் ஏர்வேஸ் பொதுவாக பேன் AM அப்படின்னு அழைக்கப்பட்டது. உலகின் மிகவும் புகழ்பெற்ற சர்வதேச விமான நிறுவனங்களில் ஒன்றாகவும் அது விளங்கியது. சான் ஜுவான் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே விமானத்தின் 3வது இயந்திரத்துல கோளாறு ஏற்படுது. அதைத் தொடர்ந்து 4வது இயந்திரமும் சக்தியை இழக்குது. DC-4 விமானத்தின் இந்த 4 இயந்திரங்கள் இருந்தாலும் ஒரே பக்கத்தில் அமைந்திருக்கிற 2 இயந்திரங்களின் சக்தி பாதிக்கப்பட்டதால விமானத்தை உயரத்தில் வைத்திருப்பது ரொம்ப கடினமாக இருந்தது. விமானத்தை மீண்டும் விமான நிலையத்துக்கு கொண்டு செல்ல விமானிகள் முயற்சிக்கிறாங்க. ஆனா விமானத்துக்கு தேவையான உயரத்தை பராமரிக்க அவங்களால முடியல. இதனால விமானம் புறப்பட்ட சுமார் 9 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ள கடல்ல அவசரமாக தரையிறக்க வேண்டிய நிலை ஏற்படுது. விமானி கடல்ல விமானத்தை இறக்குறாரு. விமானம் தண்ணீரை தொட்ட உடனேயே உள்ளே இருந்த அனைவரும் உயிரிழக்கவில்லை. உண்மையில் விமானத்தில் இருந்த 69 பேரும் ஆரம்ப மோதலிலிருந்து தப்பியதாக விசாரணைகள் தெரிவிக்கிறது. ஆனா அதன் பிறகுதான் உண்மையான பேரிழப்பு ஆரம்பமாகிறது. அந்த பகுதியில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்திருக்கு. விமானத்தின் உடல் சேதமடைந்து அதற்குள்ள வேகமாக தண்ணி போக ஆரம்பிக்குது. சில நிமிடங்களுக்குள்ள விமானம் கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. பயணிகள் உடனடியாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டியிருந்தது. ஆனா பலருக்கு என்ன செய்யணும் இப்போ அப்படிங்கிறதே தெரியல. இன்னைக்கு நாம ஒரு விமானத்துல ஏறினதும் விமான பணிப்பெண்கள் அல்லது பணியாளர்கள் சில பாதுகாப்பு வழிமுறைகளை எங்களுக்கு விளக்குவாங்க. சீட் பெல்ட் எப்படி அணியணும், எமர்ஜென்சி எக்ஸிட் எங்க இருக்கு, ஆக்சிஜன் மாஸ்க் எப்படி பயன்படுத்தணும், லைஃப் ஜாக்கெட் எங்க இருக்கு, அதை எவ்வாறு அணியணும். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நாங்கள் பல நேரங்களில் கவனிக்காமலே இருப்போம். ஆனால் 1952ஆம் ஆண்டு எல்லா விமானங்களையும் இப்படியான பாதுகாப்பு விளக்கங்கள் கட்டாயமாக இருக்கல. இந்த பேன் AM ஃப்ளைட் 526A விமானத்திலும் பயணிகளுக்கு முறையான ப்ரீ ஃப்ளைட் சேஃப்டி பிரீஃபிங் வழங்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லைஃப் ஜாக்கெட் எங்கே இருக்குது, அதை எப்படி அணியிறது, அவசர நிலையில் எந்த வழியாக வெளியே போகணும் என்பதில் பல பயணிகளுக்கு ஒரு தெளிவுமே இருக்கலை. சிலர் அச்சம் காரணமாக விமானத்தை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொன்னதாகவும் கூறப்பட்டது. மேலும் சில பயணிகள் லைஃப் ஜாக்கெட்களை சரியாக பயன்படுத்த முடியாமல் கடலில் சிக்கிக்கிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் தப்பி வந்த வெகு சிலர் சொன்ன தகவல்களை வைத்து கூறப்படுகிறது. வெவ்வேறு மொழி பேசியவர்கள் இருந்ததால் மொழி வேறுபாடுகளும் மீட்பு நடவடிக்கைகளை மேலும் சிரமப்படுத்தி இருக்கு. விமானம் கடலில் விழுந்த தகவல் கிடைச்சதும் அமெரிக்க கடலோர காவல் படையினர் மீட்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறாங்க. கொந்தளிப்பான கடல், மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த மீட்பு பணிகள் நடைபெறுகிறது. ஆனால் விமானத்தில் இருந்த 69 பேரில் 17 பேரை மட்டும்தான் அவர்கள் உயிருடன் மீட்டிருக்காங்க. மிகுதி 52 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவர்களின் பலரோட உடல்கள் இப்போது வரை கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. விமானம் கடலின் ஆழத்துக்கு மூழ்கியதோட அதன் இருப்பிடமும் பல தசாப்தங்களாக மர்மமாகவே மாறிச்சு. விபத்துக்கு அப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில் விமானத்தின் 3வது இயந்திரத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததாக கண்டறியப்பட்டிருக்கு. அந்த இயந்திரத்தை மாற்றுவதற்கு பதிலாக கோளாறு இருந்த அதே இயந்திரத்தை சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் மறுபடி பேன் AM நிறுவனம் பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்தது. இயந்திர கோளாறு விபத்திற்கு காரணமாக இருந்தாலும்
முறையான பாதுகாப்பு விளக்கங்கள் வழங்கப்படாதது உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருந்தது. இந்த விபத்துக்கு அப்புறம் குறிப்பாக கடலுக்கு மேலாக பயணிக்கும் விமானங்களில் பயணிகளுக்கு புறப்படுவதற்கு முன்பதாகவே பாதுகாப்பு விளக்கங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகள் அப்போதான் முன்வைக்கப்படுது. அதனால்தான் இப்போ நாங்கள் எந்த விமானத்தில் ஏறினாலும் அது ரன்வே நோக்கி போய்கொண்டிருக்கும் போது சேஃப்டி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் என்பது வெறுமனே ஒரு வழக்கமான நிகழ்வு இல்லாமல் கட்டாய நிகழ்வாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக இந்த விமானம் கடலின் எந்த பகுதியில் மூழ்கியது என்பது சரியாகவே தெரியல. ஆனால் 2019ஆம் ஆண்டு இந்த விமானத்துடன் தொடர்புடைய ஒரு பழைய பயணப்பொதி அட்டை, அதாவது லக்கேஜ் டக் பற்றிய ஒரு தகவல் வெளியே வந்தது. இந்த தகவல் ஒரு ஆராய்ச்சியாளர் ரஸ் மெத்யூஸ் அப்படிங்கிறோடைய கவனத்துக்கு வந்தது. இதை அடுத்து அவர் இந்த விமானம் தொடர்பான பழைய ஆவணங்கள், விமான பாதைகள், பாதுகாப்பு விபத்து அறிக்கைகள் மற்றும் வரலாற்று கடல் வரைபடங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்த்து ஆராய ஆரம்பிக்கிறார். ஏஆர்சி ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன், டீப் சி விஷன், டிஸ்கவரி சேனலின் ஒரு நிகழ்ச்சியான எக்ஸ்பெடிஷன் அன்னோன் குழுவினர், இப்படி நிறைய பேர் இந்த தேடலில் இணைஞ்சாங்க. பழைய ஆவணங்களிலிருந்து பெறப்பட்ட தகவல்களை வைத்து சுமார் 10 சதுர கடல் மைல் பரப்பளவுள்ள ஒரு பகுதி தேடலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி தானியங்கி நீர்மூழ்கி வாகனம் ஒன்று பயன்படுத்தப்பட்டு கடலின் அடிப்பகுதியில் சோனார் தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆச்சரியப்படும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியின் மீது நடத்தப்பட்ட முதல் தேடலிலேயே விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. பியட்ரோ ரிக்கோ கடற்கரையிலிருந்து சில மைல்கள் தொலைவில் சுமார் 2000 அடி அல்லது 600 மீட்டர் ஆழத்தில் இந்த விமானம் கிடந்தது. விமானம் 2 பெரிய பகுதிகளாக உடைந்திருந்ததாக சொல்கிறாங்க. கடலுக்கு அடியில் எடுக்கப்பட்ட படங்கள், விமானத்தின் சில பகுதிகளுடன் பேன் AM நிறுவனத்தின் புகழ்பெற்ற குளோப் லோகோவின் அடையாளங்களும் இதில் காணப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த கண்டுபிடிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது 1952ஆம் ஆண்டு கடலில் மூழ்கிய விமானம் 74 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்காங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விமான சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது விமான பயணத்துறையின் ஒரு முக்கியமான மைல்கல்னு தான் சொல்லணும். உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கும் இது ஒரு முக்கியமான தருணம். குறிப்பாக உடல்கள் ஒருபோதும் மீட்கப்படாதவர்களின் குடும்பங்களுக்கு அவங்களுடைய அன்புக்குரியவர்கள் இருந்த விமானம் எங்கே உள்ளது என்ற கேள்விக்கு 74 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. மேலும் கடல்ல காணாமல் போன விமானங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகும் நவீன சோனா மற்றும் அண்டர் வாட்டர் ட்ரோன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த தேடல் நிரூபித்திருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 போன்ற இன்னும் கண்டுபிடிக்கப்படாத விமானங்களை தேடும் முயற்சிகளுக்கும் இது ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. 74 ஆண்டுகள் கடல்ல இருள மறைந்திருந்த கிளிப்பர் எண்டேவர் இன்று மீண்டும் உலகிற்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. விமான பயணத்தில் பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் ஒருபோதும் அலட்சியப்படுத்தப்படக்கூடாது.